ஓங்கி அடிச்சு நான் மெட்ராஸ் வரை விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போகக்கூடாதா? போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சும்மா போது பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இருக்கான். ஒரு கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா அவருக்கு ஏன்னா ஒரு கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி. விமானம் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு. விமானத்தில் பைலட் சொன்னார், இல்லை விமானத்தில் வெயிட் அதிகமாக போச்சு, யாராவது 3 பேர் கூச்சா தானே எல்லாரும் தப்பிக்க முடியல, இல்லை எல்லாரும் செத்து போயிருந்தா அப்படின்னு சொன்னேன். ரஷ்யாக்கார் நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க அப்படின்னு குதிச்சிட்டான். அடுத்து இங்கிலாந்துக்காரன் வந்தான். எலிசபெத் ராணி வாழ்க, இங்கிலாந்து வாழ்கன்னு அவங்க குதிச்சிட்டான். அடுத்து இந்தியாக்காரர் வந்தார். மகாத்மா காந்தி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு ஜப்பான்காரனை தள்ளி விட்டான். எங்க அண்ணன் எனக்கு இது வந்துருச்சு, ஃபீவர். அவனால கண்டிப்பா டேப்லெட் சாப்பிட மாட்டேன், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டேன். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியா முழுங்கிடுவான்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பா தான் இருந்துச்சு, உள்ள இருந்து விதை தான் கசந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. நான் கொடுத்தது அதை சாப்பிடுச்சா. நம்ம யோசிக்கிற விட அவன் அதிகமாக யோசிப்பான். ஏன்னா வாத்தியார் பாடத்துமே சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எதை விதைச்சிருக்கீங்க தெரியுது. அது மூலம் அறுத்துட்டு அப்புறமேல் வாங்க எம்எட் படிச்சு எதை போய் விதைச்சிருக்கீங்க, இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா. நாளைக்கு தமிழ் பரிச்சை வேண்டிய எந்த கைடுமே இல்லை. தமிழ் நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடையில் பல வகைகள் இருக்கும். கோனார் தமிழ் உரை, கண்ணா தமிழ் உரை அப்படின்னு சொல்லி இவன் கடைக்கு வேமா போனேன். கடைக்காரன் நாளைக்கு தமிழ் பரிச்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா, கோனாரா அப்படின்றார். இல்லை நாங்க செட்டியார் அப்படின்னு இருக்கான். நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமா. ஒரே வாத்தியார் தானே, ஒரே ஸ்கூல் தானே, அப்புறம் அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்க, நீ 15 மார்க் எடுக்கிற, அப்பா வேற இல்ல. அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து எக்ஸாம்ல போய் தூங்கிட்டான். ஐயோ. அப்போ வாத்தியார் கேட்டா, ஏன்டா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா, இல்ல இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு, கேள்வி தெரியலனா மூச்சு நிற்காதுன்னாரு. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடை போனா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதுல நீ பாதியை கேளு. தெளிவா போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளவு அப்படின்னு, 80 ரூபா 40 ரூபா வருமா அப்படின்னா. வராது. சரி உனக்கு வேணும் எனக்கு வேணும் 60 ரூபான்னு வச்சுக்க, அப்ப 30 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஃபைனலா முடிப்பீங்க 40 ரூபா, அப்ப 20 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஓய்ஸா எடுத்துக்க, அப்ப 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான். என்ன